படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரைட்டிங், டைரக்ஷன், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஆம்பியன்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். விமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சொசைட்டியில் விமனுக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி, காட் பேஸ் பண்ணி எல்லாமே ரிலேட் பண்ணி கரெக்டாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். வெரி நைஸ் மூவி. நல்லா இருந்தது. ஒரு 1970s நடந்த ஒரு கதையாக விமன் எம்பவர்மெண்ட், விமன் சம்மந்தப்பட்டு விமன் சேஃப்டி ரிகார்டிங்காக இருந்திருக்கு. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர முடியாது. பேசிக்லி இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஒரு மாதிரி அந்த டைமில் நம்ம 2000s பார்த்த மூவியோட கிளாரிட்டி அந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இட்ஸ் அ நைஸ் மூவி வித் ரெஃபரன்ஸ் டு சாமி. மக்கள் எந்த நம்பிக்கையில் ஒரு பிலீஃபோடு இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க விமன் அந்த டைமில் அப்படின்ற பட்டு மூவி. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்ல ஆக்டிங். யாரையுமே ஃப்ளாஸ் சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் அ நைஸ் மூவி. ஸ்லோவாக நல்லா ஒரு மாதிரி காமாக இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது மூவி. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ அந்த டைட்டில் போடுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. உமன் சேஃப்டி அவேர்னஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஒரு ஃபிலிம் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையுமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். படம் சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழைய காலத்துலேருந்து அவங்க கொண்டு வந்த கான்செப்டே வந்து அப்போலேருந்தே நம்ம உமனை வந்து ஒரு தெய்வமாக வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உமன் சேஃப்டி அவேர்னஸ்க்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பின்பற்றணும். ஸோ இப்போ உள்ள ஆட்சியும் சரி எல்லாமே சரி உமன் சேஃப்டிக்காக தான் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த மூவியும் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்குது உமன் சேஃப்டிக்கு. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். குழந்தைங்க ஆக்ட்ரஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. எஸ் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம இன்ஸ்பெக்டரும் அவரோட இது பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து படத்தில் ஊருக்காரரா என்னன்னு கூட தெரியல. அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கள. ஆக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எஸ் பெஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்ல படம். உமன்ஸ் எல்லாமே சேஃப்டி பெஸ்ட்டாக கொடுங்க. சேஃப்டி அவங்களுக்காக சேஃப்டியை நம்ம பின்பற்றணும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. படம் நல்லா இருக்கு. பெண்களோட விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. திருப்தியாக இருக்குது பார்க்கும்போது. படத்தில் சொல்ல வர்றாங்க, பெண்கள் வந்து ஒரு கல்வி அறிவு பெற்று வரும்போது தான் அந்த விடுதலைன்றது அவங்களுக்கு இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு எப்படி குலதெய்வங்கள் வந்து எங்களுக்கு பெண்களாக இருக்கிறாங்க தமிழர்களுக்குன்றதை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கு. எல்லாரும் நான் நினைக்கிறேன் அவங்களோட பாத்திரத்தை சிறப்பாக தான் செய்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக அந்த அயலி அந்த அபிநட்சத்திரம் அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க. மற்றது அந்த கிராமத்து மக்களும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அது ஆட்டின்றது வந்து பெண்களை குறிக்கிற ஒரு சொல்லாத்தான் இருக்குது. ஆட்டின்றது ஒரு ஆட்சி செய்பவள்ன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை பெறுறது. அப்போ அதுதான் அந்த சீமாட்டி, ஆட்சி செய்பவள், அந்த பெண்டாட்டி அப்படி இப்படிலாம் அதெல்லாம் பொறுத்தவரை நிறைய படங்கள் உமன் சேஃப்டி பற்றி வந்திருக்கு. இது என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு பீரியட் கதை உண்டு. வெள்ளைக்காராக்கிற பீரியட்ல இப்படி பெண்கள் அடிமையில விற்கப்பட்டாங்க. அது தொடர்பான ஒரு ரிசர்ச் அதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்குது. நல்லா இருக்குது. அன்னைக்கு லேக்குன்றதை விட அதில் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. கிரிப்பாக இருக்குது படம். ஒரு 95 minutes அப்படித்தான் இருக்கு. பார்க்கலாம். சின்னாக்கள்ல இருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. 80s எடுத்ததுனால அந்த காலத்து ஒரு விஷுவல்ஸ் நமக்கு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெண்களை பற்றி முக்கியத்துவமாக சொல்லியிருக்காங்க படம் ஃபுல்லாக. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அந்த காலத்து போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், அந்த காலத்து பாடசாலை எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் நல்லா இருக்கு. எனக்கு அதுதான் தெரில. ஆமாம் அந்த காலத்து இதனால தெரியல. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. ப்ரொடியூசரே அந்த போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு போல. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் நல்லா இருக்கு. ஏற்றுக்கிற மாதிரி. அதான் 1880 எப்படி இருக்குமோ அதை விஷுவல் காட்டும் போதே அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக இருந்தால் ஏற்றுக்கிற மாதிரி வந்திருக்காது. 1880 ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு.
தேங்க்யூ. நிறைய உமன் சேஃப்டி படம் வந்திருக்கு. ஆ. இது என்ன டிஃபரன்ஸா தெரியுது? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இது வந்து 18 தான் சொன்னேனே, 1880 அப்படின் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ உமன் சென்ட்ரிக் இருந்தாலுமே பழையதுன்றதுனால நல்லா இருக்கு. இந்த படம் ஒரு கதை, களம், அப்புறம் லொக்கேஷன் எல்லாத்திலும் மிகப்பெரிய பங்கு, இயக்குனருக்கு அடுத்து மிகப்பெரிய பங்கு இந்த படத்துடைய கேமராமேன். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே சொல்கிறது அந்த கேமரா. ஏன்னா அந்த ஒவ்வொரு காட்சிகள், அந்த காடு, அந்த மலை, இந்த ஊர், அந்த மக்களை அது ஒரு ஷார்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படியே வச்சுருப்பாப்புல. அது வந்து எல்லாரும் பாராட்டினாங்க. அதனால் அவர்கிட்ட அவரது அந்த படத்தை பற்றி சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சிபி அவங்களோட உழைப்பு எவ்வளோன்னு நான் நேரில் பார்த்து ஏன்னா எனக்கு நடிக்கும்போது கூட என்ன வந்து அப்படின்னு இல்லைங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த படத்துக்காண்டி மெனக்கிட்ட அந்த இதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படம் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் நேச்சுரல் லைட்டிங் தான் ஷூட் பண்ணோம், அவைலபிளில் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் ஒவ்வொரு ஷாட்டுக்குமே வெயிட் பண்ணி ஓவர் எக்ஸ்போசர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம லைட் பெருசாக யூஸ் பண்ணால் பின்னாடி ஓவராக பீச் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக ஒர்க் பண்ணோம். ஆனால் இந்த படத்துக்கு எல்லாருமே மெனக்கிட்டு ஒர்க் பண்ணோம். அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்காகவே ஒரு ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி காலையில் எழுந்துச்சு நாங்கள் போகிறது ஆஃப் ரோட் போகிற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு கார்லாம் எடுத்துகிட்டு வர 4 வீல் டிரைவில் இருந்தால் தான் வர முடியும். அந்த மாதிரி எல்லோரும் அதில் வந்து ஒர்க் பண்ணி இது பண்ணோம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது வேண்டிக்கிறேன். சின்ன படங்களாக இருந்தாலுமே எல்லோரும் ஹெல்ப் பண்ணி எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இல்லை நீங்கள் யாருக்குள்ள நீங்கள் கேமராமேனாகிட்ட வேலை செஞ்சேன், இதுக்கு முன்னாடி உள்ள படத்தையும் சொல்லுங்க. நான் வந்து ஏகாம்பரம் கிட்ட வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த சல்லியர்கள் படத்தில் கேமராமேனாக இருந்தேன். இப்போ அடுத்த படமாக இந்த சாரோட படத்தில் ஆர்டி படத்தில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மேலும் வேறு படங்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒர்க்காக ரிலீஸ் ஆகுன்றது எதிர்பார்ப்போம்.